தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 307 மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான நேரடி தகவல்களை எமது சென்னை செய்தியாளர் தங்கமணி, கோவை செய்தியாளர் நேசிராஜ், தூத்துக்குடி செய்தியாளர் ராமச்சந்திரன் ஆகியோரிடம் கேட்போம். தங்கமணி, சென்னை மாநகராட்சி 35வது வார்டுக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் எந்த அளவில் இருக்கு? அமலா, கிட்டத்தட்ட இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது முடிந்துவிட்டதே என்றே சொல்லலாம். ஏனென்றால் மொத்தமாகவே 4 சுற்றுகள் தான், அதில் 3 சுற்றுகள் முடிந்திருக்கிறது. அந்த 3 சுற்றுகள் முடிவில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கின்ற வாக்குகளில் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் சென்றிருக்கிறது என்ற கணக்கும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 35வது வார்டு என்பது, சென்னையில் இருக்கின்ற 35வது வார்டு என்பது சென்னை கொடுங்கையூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதிக்கு தான் இடைத்தேர்தல் நடந்தது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை தான் தற்போது இங்கே நடந்து வருகிறது, சென்னையில் இருக்கின்ற ஒரு வியாசர்பாடி பள்ளியில். இப்போ இந்த வார்டை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பதிவாகி இருக்கின்ற ஓட்டு எண்ணிக்கை என்பது 45%. அந்த எண்ணிக்கையில் பார்த்தோம் என்றால் 23,311 ஓட்டுகள் பதிவாகி இருக்கின்றன. ஆண்கள் 12,696 பேரும், பெண்கள் 10,615 பேரும் ஓட்டு போட்டிருக்கின்றனர். இப்போது இந்த 3 சுற்று முடிவில் அதிமுகவை சேர்ந்த டேவிட் ஞானசேகரன் வெற்றி பெற்றுள்ளார் என்றே அறிவித்து விடலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு சுற்று இருக்கும் நிலையில் அதிகப்படியான ஓட்டுகளை அவரே பெற்றுள்ளதால் வேறு யாரும் 4வது சுற்றில் அந்த அனைத்து ஓட்டுகளை பெற்றாலுமே கூட அந்த அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று கணக்கிடப்படுவதால் அதிமுகவை சேர்ந்த டேவிட் ஞானசேகரன் வெற்றி பெற்றார் என்றே நாம் கூறிவிடலாம். ஏனென்றால் அவர் பெற்றுள்ள வாக்கு பார்த்தோம் என்றால் முதல் சுற்றில் 5,480 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். 2வது சுற்றில் 5,134 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். 3வது சுற்றில் 5,343 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை பெற்றிருக்கின்றார். இவருக்கு அடுத்தபடியாக பாஜகவை சேர்ந்தவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் லட்சுமி நரசிம்மன் முதல் சுற்றில் 403, 2வது சுற்றில் 302 மற்றும் 3வது சுற்றில் 475 ஆகிய ஓட்டுகளை பெற்றிருக்கின்றார். அதிகப்படியான ஓட்டுகளை பெற்று முன்னிலையில் இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ஞானசேகரன். மற்ற 4 வேட்பாளர்கள் காட்டிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள், மிகவும் துச்சமான வாக்குகளையே மற்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அமலா, எனவே டேவிட் ஞானசேகரன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றே நம்ம அறிவித்து விடலாம். அமலா, தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க தங்கமணி. அடுத்ததான் நம்ம கோவை செய்தியாளர் நேசிராஜ் கிட்ட கேட்கலாம். நேசிராஜ், மேயர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் எப்படி இருக்கு? முன்னிலையில எந்த வேட்பாளர் இருக்காங்க? குறிப்பாக கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலை பொறுத்தவரை களத்தில் 16 வேட்பாளர்கள் உள்ளனர். இதில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த கணபதி ராஜ்குமார், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நந்தகுமார், அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பத்மநாபன் ஆகியோர் இருக்காங்க. தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இன்று காலை கோவை மாநகராட்சி ஆணையாளர் கணேஷ் மற்றும் மைக்ரோ அப்சர்வர் கஜலட்சுமி ஆகியோர் தலைமையில் வாக்கு இயந்திர பெட்டி உடைக்கும் பணி நடைபெற்றது. இதில் குறிப்பாக இன்று தற்சமய நிலவரப்படி கோவை மத்தியில் ஏடிஎம்கே 4,103 வாக்குகள் பெற்றுள்ளனர். அதேபோல பிஜேபி 2,262 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளனர். அதேபோல கோவை தெற்கில் 3,576 ஏடிஎம்கே பெற்றிருக்காங்க. அதேபோல பிஜேபி 1,937 வாக்குகள் பெற்றிருக்காங்க. தற்போது அதிமுகவே முன்னிலை வகித்து வருகிறது. தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள அனைத்தும் ஒளிப்பதிவு மூலம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க நேசிராஜ். அடுத்ததான் நம்ம தெய்வானை, தூத்துக்குடி செய்தியாளர் தெய்வானை கிட்ட கேட்கலாம். தெய்வானை, தூத்துக்குடி மேயர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக, அதாவது காலை 7:50 மணி அளவில் இங்கே தபால் ஓட்டு எண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் ரூமில் இருந்து பேலட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. இதனை தொடர்ந்து 8:05 மணி அளவில் அவங்களுக்கு அந்த தபால் ஓட்டு எண்ணும் அந்த பணியானது துவங்கப்பட்டது. இதனை தொடர்ந்து 8:30 மணி அளவில் மொத்தம் 46 வாக்குகளில் 36 செல்லாத வாக்குகளாகவும் 10 வாக்குகள் செல்லக்கூடிய வாக்கும். அதில் அதிமுக முன்னிலை வகித்ததை தொடர்ந்து 37வது வார்டு கவுன்சிலருக்கு 37வது வார்டு இதுக்காக இது பண்ணப்பட்டது. அதில் 4,238 வாக்குகள் மொத்தம் பதிவானதுல 2,107 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக 2,604 வாக்குகள் வாக்குப்பதிவு எடுத்து அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. இதனை தொடர்ந்து மேயருக்கான அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை துவங்கியது. அதுல 22,200 வாக்குகள் அதிமுகவும் 6,533 வாக்குகள் பாஜக வேட்பாளரும் பெற்றிருந்தாங்க. இதுல 15,667 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக முன்னிலை வகிக்குதுன்னு சொல்லலாம். உள்ளாட்சி வாக்கு எண்ணிக்கை குறித்த செய்திகளை வழங்கிய எமது செய்தியாளர் தங்கமணி மற்றும் தெய்வானை மற்றும் நேசிராஜ் ஆகியோருக்கு நன்றி.